வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தலை தெரிவிக்கிறேன். இன்றைய தினம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் கொஞ்ச காலம் பாடனுவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இன்றைக்கு நாம் வேதத்தினுடைய பகுதியிலே பலப்படுத்துவார் என்கிற அடிப்படையிலே ஒரு சில வாக்கியத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இயேசு முதலாவது என்ன செய்கிறார்? விசுவாசத்தில் பலப்படுத்துகிறார், கிருபையில் பலப்படுத்துகிறார். இன்றைய தினத்திலே ஞானத்தில் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன் என்று வேதம் கூறுகிறது. இந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று இந்த வேதம் கூறுகிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தினாலே மனிதர்களாகிய நாம் இந்த பூமியிலே ஜெயமாய் வாழ முடியும். இந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. தானியேல் என்கிற ஒரு பக்தனுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். இந்த ஞானத்தினாலே பாபிலோனிய தேசத்திலே அவன் காரியம் ஜெயமாக இருந்தது. இந்த உலகத்திலே நாம் ஜெயமாய் வாழ்வதற்கு நமக்கு ஞானத்தை தருகிறார். ஏன் ஜெயமாய் வாழ வேண்டும்? இந்த உலகத்திலே கண்ணுக்கு புலப்படாத அநேக பொல்லாத போராட்டங்கள், கவலையை கொடுக்கிற, நிம்மதியில்லாத தன்மையை கொடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற அநேக போராட்டங்கள் இருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதம் 98வது வசனத்திலே, உமது கற்பனைகளை கொண்டு என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குனீர் என்று தாவீது சொல்லுகிறார். இது எதற்காக சொல்லுகிறார்? இந்த உலகத்திலே நாம் ஜெயம் எடுப்பதற்கு, சாத்தானுடைய கையிலிருந்து ஜெயம் எடுப்பதற்கு நமக்கு ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. அந்த ஞானத்தை தேவனே கொடுக்கிறார். படிப்பின் மூலமாக அந்த ஞானத்தை பெற முடியாது. உலக கல்வியின் மூலமாக, சைக்காலஜி மூலமாக இந்த பூமியிலே ஜெயம் எடுத்து வாழ முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் எப்படிப்பட்டது? பலமுள்ள ஞானமாக இருக்கும். அதனாலே வீடு கட்டப்படும் என்று வேதத்திலே நீதிமொழிகள் 9:1 சொல்லுகிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்தது. என்னுடைய வாழ்விலே பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. நான் திருமணம் முடிந்த 2வது நாள் எனக்கு பயங்கரமான ஒரு பிசாசு போராட்டம். என்னுடைய மனைவி சிக்கப்பட்டாள். அவளால் வாழக்கூடிய அளவுக்கு தகுதி இழந்து போனாள். காரணம், அவளுடைய மனநிலைமையிலே ஒரு போராட்டம். ஒரு மெண்டலை போல தன்னுடைய இருதயத்திலே பிசாசு செயல்பட ஆரம்பித்தது. உடனடியாக அவள் தாலியை வீசிக்கொண்டு டைவர்ஸ் என்று சொன்னாள். நிம்மதியில்லாத ஒரு வாழ்விலே வாழ ஆரம்பித்து விட்டாள். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். என்ன ஞானம் என்றால், இந்த காரியத்தை ஜெயிப்பதற்கு வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இந்த மந்திர தந்திர கட்டுகளை அழிக்கும்படிக்கு ஜெபம் பண்ணு என்று சொன்னார். நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகவில்லை. என்னுடைய மனைவி தலையில் கை வைத்து கொண்டு, ஆண்டவரே, இந்த சத்துருக்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவன் ஆக்குனீர் என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிறோமே, நம்முடைய வேத வசனத்தினால் வருகிற இந்த ஜெயத்தை என் மனைவிக்கு நீர் கட்டளை கொடுக்க வேண்டும். சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தினாலே வருகிற ஜெயத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கண்களிலே கண்ணீர் வடிய ஜெபித்தேன். அவள் மெண்டலாக இருந்த சூழ்நிலையிலே அவள் படுத்திருக்கும் போதெல்லாம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஒரு மருத்துவமனை செலவில்லாமல் அந்த மந்திர கட்டுகள், அந்த மனநலமை போராட்டங்கள் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து இன்றைக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு மனைவியாக, ஊழியம் செய்கிற ஒரு மனைவியாக கர்த்தர் மாற்றி விட்டார். ஞானம் தன் வீட்டை கட்டும். உங்கள் குடும்பத்தில் அநேக போராட்டத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கணவன் சொல்வது மனைவிக்கு பிடித்தமில்லாமல் இருக்கலாம். மனைவி சொல்வது கணவனுக்கு பிடித்தமில்லாமல் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்வது பிடித்தமில்லாத சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்கள் தேவனிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே, என் குடும்பம் கட்டப்படுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி
நீங்கள் மனதார கேட்கும் பொழுது குடும்பத்தை கட்டுவதற்கு தேவையான ஒரு பலத்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். அதற்கு தான் இந்த வேதம் கூறுகிறது, ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் ஜெயிக்க ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஜெயாளியாய் வாழுகிறான். ஆகவே தான் இந்த வேதம் கூறுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாறுவதற்கு காரணம் என்ன? தேவன் கொடுத்த ஞானம். ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்பும், இந்த சத்துருவை ஜெயிக்க, என் வீட்டை கட்ட, சமாதானத்தை பெற உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் என்று நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஞானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.